அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பொன்விலங்கு நாவலின் 8வது அத்தியாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மல்லிகை பந்தலின் அழகும் அமைதியும் இணைந்த வாழ்க்கையில் ஒரு நாள் பரிபூரணமான முழு நாள் ஓடி மறைந்து விட்டது. குளிர்ச்சி நிறைந்த அந்த மலைநாட்டு நகரத்தில் ஒவ்வொரு நாளும் பொழுது புலர்வதே ஒரு சுவையான அனுபவம். பாலாவி போல் பனிமூடிய மலைத்தொடர்களிலேயே ஒவ்வொரு நாள் காலை நேரமும் விடிவதற்கு சோம்பல் பட்டு கொண்டே மெல்ல விடிவது போலிருக்கும். காற்றில் ஆடி அலைகழிக்கப்பட்டு மெல்ல உதிரும் பூவை போல் அப்படி மந்தமாக விடிவதிலும் ஓர் அழகு இருக்கும். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து பார்ப்பதற்கு சிலிர்த்து கொள்ளும் கருவண்டுகளாய் கண்களை திறந்து பார்த்தாள் பாரதி. பச்சை மரகத பரப்பாக வளர்ந்து கிடந்த தோட்டத்து புல்வெளியில் வைரம் சிதறினார் போல் பனித்துளிகள் மின்னின. ஓரிரு கணங்கள்தான் அந்த பனித்துளிகளும் பசும்புல் வெளியும் தம்முடைய அந்த நேரத்து அழகால் அவளை கவர முடிந்தது. ஏதோ ஒரு நினைவால் சிறப்பாகவும் நிரந்தரமாகவும் கவரப்பட்டு விட்ட ஒரு மனம் அவ்வப்போது சாதாரணமாய் கவரப்படும் பல நினைவுகளும் கூட தான் ஆண்டு அனுபவிக்க விரும்புகிற அந்த ஒரு நினைவையே ஞாபகப்படுத்த பெறும். முதல் நாள் மாலை அவசரமாக அந்த கடிதத்தை எழுதி எடுத்து கொண்டு போய் தானே தபாலில் சேர்த்ததையும் அந்த கடிதத்தை பதறும் கையினால் தபால் பெட்டியில் போட்டுவிட்டு பின்னால் யாரோ வந்து நின்று தன்னை கவனிப்பது போல் தோன்றவே திரும்பி பார்த்தபோது, என்னை கூப்பிட்டு கொடுத்திருந்தால் நானே தபாலில் சேர்த்திருப்பேனே, நீங்கள் எதற்கு சிரமப்படுகிறீர்கள் என்ற கேள்வியோடும் தபாலில் சேர்ப்பதற்காக வைத்திருந்த வேறு கடிதங்களோடும் கல்லூரி ஹெட் கிளார்க் நின்று கொண்டிருந்ததையும் இப்போது மீண்டும் நினைவு கூர்ந்தாள் பாரதி. முகவரி எழுதியிருந்த பக்கம் வெளியே தெரியும்படி தான் கடிதத்தை தபால் பெட்டிக்குள் போட்டதையும் திறந்திருந்த பெட்டியில் கீழ்ப்பக்கமாக அது வந்து விழுந்ததையும் ஹெட் கிளார்க் பின்புறம் நின்றபடியே படித்து பார்த்திருப்பாரோ என்ற பகையமும் திகைப்பும் நேற்று இரவே வெகுநேரம் வரை அவள் மனதை குழப்பிக் கொண்டிருந்தன. இன்று காலை இப்போது 2வது முறையாக அந்த நினைவு வந்தபோதும் ஹெட் கிளார்க் தபாலில் சேர்ப்பதற்காக கொண்டு வந்திருந்த கடிதங்களில் சத்தியமூர்த்திக்கு போட்டியாக வந்த அந்த முதியவருக்கு அனுப்பப்படும் ஆர்டரும் இருக்குமோ என்ற அனாவசியமான பீதி வேறு அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. மல்லிகை பந்தல் கல்லூரி ஹெட் கிளார்க் சிதம்பரம் ஏறக்குறைய கல்லூரி முதல்வரின் வார்த்தைக்கு தலையாட்டுகிறவர் என்பதும் அவளுக்கு தெரியும். தான் தபால் பெட்டியில் போட்ட கடிதத்தில் சத்தியமூர்த்தியின் முகவரி எழுதப்பட்டிருந்ததை ஹெட் கிளார்க் படித்திருந்தால் அதை நிச்சயமாக கல்லூரி முதல்வரிடம் சொல்லுவார் என்பதையும் அவளால் அனுமானம் செய்ய முடிந்தது. நிரம்ப வேண்டிய சிநேகிதி ஒருத்திக்கு தபாலில் எழுத வேண்டியிருந்தது. எப்படியும் இன்றைக்கு அவசரமாக சேர்த்துவிடும் என்பதற்காக நானே எழுதி கொண்டு ஓடி வந்தேன் என்று நேற்று மாலை ஹெட் கிளார்க்கிடம் பதில் சொல்லியிருந்தாள் அவள். அதற்கு அப்புறமும் ஏதோ கடிதத்தை தபாலில் சேர்ப்பதற்காக நீயே இந்த மழையிரத்தில் நடந்து வெளியே போயிருந்தாய் அம்மா. இந்த மழையிரத்தில் நீ இதற்காக வெளியே போகிறாய்? உடம்புக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டால் என்ன ஆவது? யாரிடமாவது கொடுத்து அனுப்பியிருக்க கூடாதோ என்று இரவு சாப்பிடும்போது அப்பாவும் அவளை கேட்டிருந்தார். ஹெட் கிளார்க் தான் அப்பாவிடம் அதை சொல்லி இருக்க வேண்டும் என்று அவள் தெரிந்து கொண்டாள். இந்த கேள்வியை நேற்றிரவு தந்தை தன்னிடம் கேட்டபோது தன்னுடைய சௌகரியங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் கவனித்து கொண்டிருப்பதையும் விசாரிப்பதையுமே துன்பமாக உணர்ந்தாள் அவள். காலையில் உறக்கம் விழித்து படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு முதல் நாள் நினைவுகளில் மூழ்கியிருந்தவள் கண்கள் சென்ற திசையில் தெரிந்த தோட்டத்து புல்வெளியையும் அதில் வைர கற்களாக மின்னும் பனித்துளிகளையும் அதற்கப்பால் இயற்கையின் ஏதோ ஒரு விதமான சந்தோஷத்தை வெளியிடும் சின்னங்களாக பூத்து குலுங்குகிற பல வகை செடிகளையும் 2வது தடவையாக பார்த்தாள். தோட்டமும் வீடுமாக 12 ஏக்கர் பரப்புள்ள அந்த பக்கலாவின் காம்பவுண்ட் அமைப்பு பெரிதாக இருந்த காரணத்தினாலும் மலைப்பகுதியாக இருந்ததனாலும் உள்ளே பெரும்பகுதிகள் வெள்ளைக்காரர்களின் வீடுகளைப் போல் கண்ணாடியால் தடுக்கப்பட்டிருந்தன. பெரிய கண்ணாடி பலகணிக்கு மறுபுறம் மங்கி தெரிந்த தோட்டம் யாரோ
தயாராக எடுத்து நிறுத்தி கண்ணாடி போட்ட புகைப்படம் போல் வனப்பின் நிறைவாக தெரிந்து கொண்டிருந்தது. பல் விளக்குவதற்காக வாஷ்பேசினுக்கு முன்னால் போய் நின்றபோது மேலே இருந்த கண்ணாடியில் தான் தினசரி பார்த்து பார்த்து பழக்கமான தன்னுடைய முகத்தையே புதுமையாக பார்த்தாள் பாரதி. சத்தியமூர்த்தியிடம் நேற்று பேசிக்கொண்டிருந்த போதும் இந்த முகம் இப்படித்தானே அழகாயிருந்திருக்கும் என்ற மகிழ்ச்சிகரமான சந்தேகம் அவள் மனதில் ஏற்பட்டது. சத்தியமூர்த்தியின் கண்களுக்கு தான் எவ்வப்போது எந்த விதங்களில் அழகாய் தோன்றியிருக்க முடியும் என்ற எண்ணத்தோடு சிறிது நேரம் தன் கண்களை மறந்து அவனுடைய கண்களாகவே தன்னுடையவற்றை பாவித்து கொண்டு கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்து மகிழ முயன்றாள் அவள். நேற்று அவருக்கு முன் மல்லிகை பந்தல் பஸ் நிலையத்தில் போய் நாணி நின்றபோதும் என்னுடைய இந்த கண்கள் இப்படித்தானே அழகாயிருந்திருக்கும். ஊதுபத்தியிலிருந்து எழுந்து சுழலும் புகை சுருள்களைப் போல இந்த கூந்தலும் இப்படித்தானே சுருண்டு சுழன்று கருமை மின்னியிருக்கும் என்று ஒவ்வொன்றாக நினைக்கத் தொடங்கினாள் அவள். தான் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஞாபகம் ஒரு பெண்ணுக்கு தன் இதயம் அழகான ஒப்புக்கொண்டு அங்கீகரிக்கிற ஒருவனுக்கு முன்புதான் நிச்சயமாகவும் தவிர்க்க முடியாமலும் ஏற்படுகிறது. வார்த்தைகளால் அப்படியே சொல்லி விளக்கிவிட முடியாததொரு நுணுக்கமான அனுபவம் இது. ஒவ்வொரு பெண்ணும் இத்தகைய அனுபவங்களின் போதுதான் தன்னுடைய நினைப்பும் பாவனைகளும் மலர்ந்து மணக்கிறாள். தன்னை விட அழகான பொருளை எதிரே சந்திக்கும் போதிலேயே தான் அழகாயிருக்க வேண்டும் என்ற ஞாபகமும் தவிப்பும் ஏற்படுகின்றன. பெரும்பாலான நேரங்களில் உணர்ச்சிகளாலும் பாவனைகளாலும் தவிக்கிற தவிப்பே ஓர் அழகாகி விடுகிறது. அந்த தவிப்பில் நேரம் போவதே தெரிவதில்லை. அப்படி தவிப்பதே ஓர் இன்பமாக ஓர் அழகாக தோன்றுகிறது. குளியலறையில் பல்விளக்கி முகம் கழுவிக்கொண்டு வெளியே வந்த நேரத்தை பார்த்தபோதுதான் குளிப்பதற்கு செலவிட வேண்டிய அவ்வளவு அதிகமான நேரத்தை தான் பல்விளக்குவதற்கு செலவழித்திருப்பது பாரதிக்கே தெரிந்தது. மனம் லயித்து ஈடுபடுகிற ஒன்றில் நேரமே தெரியாது என்பதை புரிந்து கொண்டவளாக கூடத்துக்கு போனாள் அவள். கூடத்தின் நடுவே இருந்த தேநீர் மேஜையிலெல்லாம் தயாராயிருந்தன. அப்பா காலையில் வெளிவந்த செய்தித்தாள்களில் மூழ்கியிருந்தார். செய்தித்தாள் முழுவதையும் ஒரே எண்கள் மயமாக அச்சாகியிருந்தது. ஏதோ பரீட்சை ரிசல்ட் வந்திருந்தது போலும். அருகே போய் உட்கார்ந்து தந்தையின் உடல்நிலையை விசாரித்து கொண்டே இருவருக்குமாக தேநீரை கலக்கத் தொடங்கினாள் பாரதி. அன்று விடிந்ததிலிருந்து தந்தை மிகவும் உற்சாகமாக இருப்பதை அவருடைய பேச்சிலிருந்து அவள் தெரிந்து கொள்ள முடிந்தது. இப்போதெல்லாம் நீ மிகவும் நேரம் கழித்து எழுந்திருக்கிறாய் போல் இருக்கிறதம்மா. நானும் 6:15 மணியிலிருந்து இந்த நாற்காலியில் பழியாய் காத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செய்தித்தாளையும் 2 தடவை எடுத்து படித்தாயிற்று. பழகிவிட்ட காரணத்தால் நீ கலந்து கொடுக்காமல் தேநீர் குடிக்கவும் மனம் வரவில்லை. இன்று என் உடல்நிலையும் ஓரளவு தேறி இருக்கிறது. மயிலாடும்பாறை எஸ்டேட் வரை போய் வரலாம் என்று நினைத்தேன். உன் அபிப்பிராயம் எப்படி? எஸ்டேட் வேலை கொஞ்சம் இருக்கிறது. அதோடு உன்னையும் அழைத்து போய் புதிதாக வாங்கிய பகுதிகளை சுற்றி காண்பிக்க ஆசை. 1 நாளோ 2 நாளோ அங்கே தங்கி இருந்து வரலாம். கல்லூரி இன்டர்வியூகளும் ஏறக்குறைய முடிந்துவிட்டன. சர்வகலாசாலை சென்ட் மீட்டிங் ஏதோ இருக்கிறதாம். பிரின்சிபல் இன்று மாலை சென்னைக்கு போகிறார். திரும்பி வர 1 வாரம் ஆகுமாம். அதுவரை கல்லூரி நிர்வாக வேலைகளை பொறுத்த மட்டும் எனக்கு ஓய்வுதான் என்றார் பூபதி. இந்த வருடம் புதிதாக நியமனம் செய்து அனுப்ப வேண்டிய ஆர்டர்கள் எல்லாம் பிரின்சிபல் ஊர் திருப்பிய பின்புதானே அப்பா என்று தேநீர் கோப்பையை அவரிடம் நீட்டிக்கொண்டே மெல்ல கேட்டாள் பாரதி. ஏன், ஆர்டரை பற்றி உனக்கென்ன வந்தது? எல்லோரும் என்னை கழுத்தரிக்கிற மாதிரி நீயும் யாருக்காவது சிபாரிசு செய்ய போகிறாயா? இந்த சிபாரிசு உபத்திரவத்துக்கு பயந்துதானே நான் 2-3 நாட்கள் எங்காவது தலைமறைவாக எஸ்டேட் பக்கம் போய் இருந்துவிட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அம்மா. தரக்குறைவான ஆட்களுக்கு சிபாரிசை சொல்லிக்கொண்டு மிகவும் வேண்டிய மனிதர்கள் நேரில் வந்து சேர்கிறார்கள். இந்த கல்லூரி நீண்ட நாட்கள் நல்ல பெயரோடு நடப்பதற்கும் பணம் சேர்த்து வைத்துவிட்டு போவதை விட முக்கியமானது நல்ல ஆசிரியர்களை சேர்த்து வைப்பதுதான். 3வது வகுப்பில் 3ஆம் தரமாக பாஸ் செய்திருக்கிற
கழிசடைகளுக்கு சிபாரிசு சொல்லிக்கொண்டு முதல் தரமான வேண்டியவர்கள் வந்தால் தட்டி கழிக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் திணற வேண்டியிருக்கிறது என்று சிரித்தபடியே மறுமொழி சொன்னார் பூபதி. அப்பாவிடமிருந்து தான் தெரிந்து கொள்ள விரும்புகிற எந்த செய்தியையும் இப்போது தெரிந்து கொள்ள முடியாது. அவர் அதிக விழிப்புடன் இருக்கிறார் என்பது புரிந்தவுடன் பேச்சை நகைச்சுவையாக வேறு வழியில் மாற்றிவிட்டு தப்பித்து கொண்டாள் பாரதி. நானும் ஒரு சிபாரிசு செய்ய போகிறேன் அப்பா. ஆனால் அது நீங்கள் நினைக்கிறார் போல் உங்களுக்கு தொல்லை தருகிற சிபாரிசு இல்லை. என்றைக்கும் இதே போல தகுதியும் திறமையும் தெரிந்து கொண்டு நல்லவர்களையே தேர்ந்தெடுக்கும் என் அருமை தந்தைக்கு நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்று கடவுளிடம் சிபாரிசு செய்ய போகிறேனப்பா. கடவுள் என்னுடைய சிபாரிசுக்கு செவிசாய்த்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லா தகுதிகளும் உள்ள முதல் தரமான மனிதருக்காக இந்த சிபாரிசை செய்கிறேன் நான் என்று மழலை மாறாத குழந்தை குரலில் சொல்லிவிட்டு அவள் கைகொட்டி சிரித்தபோது அந்த பேச்சை கேட்டு அப்பாவே அயர்ந்து போனார். தமிழ் விரிவுரையாளர் பதவிக்காக அனுப்பப்படுவதற்கு இருக்கும் ஆர்டர் சத்தியமூர்த்திக்கா அல்லது வேறு ஒருவருக்கா என்பதை மிகவும் நாசுக்காக அப்பாவிடமிருந்து தெரிந்து கொண்டு விடுவதற்காகத்தான் அவள் அப்போது அந்த பேச்சையே தொடங்கினாள். தந்தையின் பதில் சிறிதும் நெகிழ்ச்சியின்றி வெளிப்பட்டதை கண்ட பின்பே அவள் தன் பேச்சை மாற்றிக்கொண்டாள். அவரோ எஸ்டேட்டுக்கு புறப்பட்டு போவதை பற்றியே அவளிடம் வற்புறுத்தி கொண்டிருந்தார். என்னம்மா அது? நான் கேட்டதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் வேறேதோ சொல்கிறாயே. எஸ்டேட் பக்கம் போய் வரலாமா என்று கேட்டேனே என்று மீண்டும் மகளை கேட்டார் பூபதி. வீடு வாசலை மறந்து மாதக்கணக்கில் எஸ்டேட்டில் இருக்கலாம் என்றாலும் உற்சாகமாக ஒப்புக்கொள்கிற பெண் இன்று மௌனமாயிருப்பதைக் கண்டு தந்தையும் வியப்படைந்தார். மல்லிகை பந்தலில் இருந்து 40-45 மைல் தொலைவில் இன்னும் உயரமான இடத்தில் இன்னும் அழகான மலைப்பகுதியில் பூபதிக்கு சொந்தமான மயிலாடும் பாறை எஸ்டேட் அமைந்திருந்தது. 400 ஏக்கரோ 450 ஏக்கரோ ஒரு தனி மலையே அந்த இடத்தில் அவருக்கு சொந்தமாக இருந்தது. எஸ்டேட்டின் நடுவே தேயிலையை பதனிட்டு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றும் இருந்தது. மயிலாடும் பாறை மலையின் இயற்கை அழகு மிகுந்த பகுதி ஒன்றில் சிறியதோர் அருவியை ஒட்டி ஓய்வு கொள்வதற்கேற்ற வசதி நிறைந்த வீடு ஒன்றையும் அமைத்திருந்தார் பூபதி. 15-20 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது சில சமயங்களில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை தந்தையும் மகளுமாக இந்த விடுதி மகிழ்ச்சிக்கு உல்லாசமாக புறப்பட்டு வருவதும் உண்டு. அப்படி வந்தால் 1 வாரமோ 10 நாளோ ஓய்வாக தங்காமல் திரும்புவது வழக்கமில்லை. மல்லிகை பந்தலுக்கும் மயிலாடும்பாறை எஸ்டேட்டுக்கும் நடுவில் உள்ள 40 மைல் மலைச்சாலையிலேயே பூபதிக்கு உடைமையான வேறு சில பெரிய தொழில் நிறுவனங்களும் இருந்தன. அவருடைய எஸ்டேட்டில் விளையும் கோகோ காய்களை பயன்படுத்தி சாக்லேட் முதல் பல பண்டங்கள் செய்யும் இனிப்பு மிட்டாய் தொழிற்சாலையான கன்ஃபெக்ஷனரி ஒன்றும், தேக்கு கருங்காலி மரங்களை அறுத்து மிக அழகிய தரமான நாற்காலி மேஜைகள் நிலைக்கண்ணாடி பதித்த பீரோக்கள் ஆகியவற்றை செய்யும் மர தொழிற்சாலை ஒன்றும், ரப்பர் தோட்டம் ஏலக்காய் தோட்டம் ஆகியவற்றை ஒட்டி அவற்றுக்காக அமைந்த சில தொழிற்சாலைகளுமாக இருந்தன. பூபதி தம்முடைய சிந்தனையாலும் வியாபார திறமையாலும் அந்த மலைகளில் அற்புதமான பல சாதனைகளை சாதித்திருந்தார். ஆனால் இந்த தொழில் நிறுவனங்களையெல்லாம் ஆக்கி படைத்து ஆள்வதை விட மல்லிகை பந்தல் கலைக்கல்லூரியை நிறுவியராகவும் நிர்வாகியாகவும் இருப்பதற்காகவே அவர் அதிகமாக பெருமைப்பட்டார். நாளடைவில் அந்த கல்லூரியை ஒரு மலைநாட்டு பல்கலைக்கழகமாக்கிவிட வேண்டும் என்பதையே தன் வாழ்வில் இனிமேல் சாதிக்க வேண்டிய பெரிய சாதனையாக நினைத்து கொண்டிருந்தார் அவர். மல்லிகை பந்தலுக்கு மிக அருகே உள்ள அமைதியான இடமாகிய மயிலாடும் பாறைக்கு போனாலும் சரி, பல 100 மைலுக்கு அப்பால் உள்ள வேறொரு இடத்துக்கு போனாலும் சரி, அப்பாவின் நினைவும் திட்டங்களும் கல்லூரியை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருக்கும் என்பதே பாரதிக்கு தெரியும். உடல்நலம் குன்றியிருந்த போது கல்லூரிக்கான இன்டர்வியூகளை தேதி மாற்றவோ தள்ளி போடவோ விரும்பாமல் குறித்த தேதியில் குறித்தபடியே நடத்தி முடித்த
தந்தையின் பிடிவாதத்தை அவளும் பார்த்து கொண்டுதானே இருந்தாள். நோயுற்று தளர்ந்து போகின்ற பல வேளைகளில் காரியங்களை தள்ளி போடாமல் குறித்த வேளையில் செய்து முடிக்கும் திருப்தியே அவருடைய நோய்க்கு மருந்தாகி இருப்பதை அவள் அறிவாள். காரியங்களை திட்டமிட்ட வேளையில் செய்து முடித்துவிட்டோம் என்ற மனநிறைவே ஒரு ஆரோக்கியமாக ஏற்றுக்கொண்டு அதனாலேயே எல்லா தளர்ச்சிகளும் எல்லா சோர்வுகளும் நீங்கி எழுந்து நடமாடத் தொடங்கி இருக்கிறார் அவள் தந்தை. கடந்த 4-5 நாட்களாக உடல்நலக் குறைவோடு குறைவாக எழுந்து உட்கார்ந்து இன்டர்வியூக்களை நடத்தி முடித்த திருப்தியினால்தான் இன்று விடிந்ததும் விடியாததுமாய் எஸ்டேட்டுக்கு புறப்பட்டு போகிற தைரியத்தை அப்பா அடைந்திருக்கிறார் என்பதை எண்ணி தனக்குத்தானே சிரித்து கொண்டாள் பாரதி. என்னம்மா, நீயாகவே சிரித்துக் கொள்கிறாய் என்று அவள் முகத்தையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த தந்தை அவளை கேட்டார். பெண் தன்னோடு பலமுறை மயிலாடும்பாறை எஸ்டேட்டுக்கு வந்திருந்தாலும் சென்ற மாதம் அந்த எஸ்டேட் இருக்கும் மலையின் மேற்கு சரிவில் இன்னொருவரிடமிருந்து புதிதாக விலைக்கு வாங்கி சேர்த்த பகுதியை அவளுக்கு இந்த பயணத்தின் போது சுற்றி காட்டிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தார் அவர். தந்தைக்கு ஏதோ மறுமொழி கூறும் பாவனையில் அவள் அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்து பேசுவதற்கு இருந்தபோது வாசல் பக்கம் இருந்து யாரோ காலிங் பெல்லை அழுத்தினார்கள். அந்த மணி ஓசையை கேட்டு அப்பாவின் பேச்சு அளவற்ற உற்சாகத்தோடும் நகைச்சுவையோடும் வெளிப்பட்டது. மணிநீதி சோழனுடைய அரண்மனை வாசல் கெட்டதுவோ, நியாயம் தேடி வருகிறவர்கள் தன்னை கூப்பிட்டு அழைப்பதற்காக இப்படி ஒரு காலிங் பெல் அந்த சோழனுடைய அரண்மனை வாசலில் இருந்ததாமே. அதெல்லாம் கதையிலே படித்திருப்பாயே அம்மா. இந்த மல்லிகை பந்தல் அரண்மனை வாசலில் வந்து யாராவது நமது காலிங் பெல்லை அமுக்கினால் ஒன்று சிபாரிசு தேடி வருகிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஏதாவது ஒரு நிதிக்கு நன்கொடை கேட்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே வாசல் பக்கமாக போவதற்காக எழுந்து நடந்தார் பூபதி. பாரதி தந்தையின் நகைச்சுவை சிரித்து அனுபவித்து கொண்டே அவரோடு பின்தொடர்ந்து சென்றார். உள்ளே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே, கூடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதோ முன்புறத்து வாசலிலிருந்து இந்த மணி ஒலித்துவிட்டால் இதை மணிநீதி சோழனுடைய அரண்மனை வாசல் மணிக்கு ஒப்பிட்டு வாய் நிறைய சிரிக்காவிட்டால் அப்பாவுக்கு பொழுது போகாது. பல தொல்லைகளை இப்படி நுணுக்கமான நகைச்சுவையினாலேயே சமாளித்துவிட்டு தயங்காமல் மேலே நடந்து போய்கொண்டிருப்பார் பூபதி. அப்பாவின் குணங்களில் இந்த நகைச்சுவை குணத்தை பாரதி மிகவும் ஈடுபட்டு ரசிப்பாள். ஆனால் முன்புறத்து வாயில் வராந்தாவில் போய் பார்த்தபோது தந்தையின் முகத்திலும் சிரிப்பு மறைந்தது. அவள் முகத்திலும் சிரிப்பு மறைந்து விட்டது. முற்றிலும் வேறான காட்சி ஒன்று அவர்களுக்காக அங்கே காத்திருந்தது. ஓரிரு வினாடிகள் ஒன்றுமே புரியாமல் அவர்கள் இருவரும் அஞ்சி மருண்டு போயினர். விடிந்ததும் விடியாததுமாக இப்படி ஒரு காட்சியா? ஐயோரமாக நெஞ்சின் மேல் ஒரு அரசிலை அளவுக்கு மாறிய நிறத்தில் பூவேலை செய்த ஸ்லாக் சட்டையும் பைஜாமாவும் அணிந்த இளைஞர் ஒருவன் வாராமல் களைந்த தலையுடனும் வெறியுமிழும் சிவந்த கண்களுடனும் வலது கையில் பிச்சுவா கத்தியை ஓங்கிக் கொண்டு பாய திமிரியபடி கூர்க்கா காவற்காரர்களால் பிடித்து கொள்ளப்பட்டு நின்றான். பக்கத்தில் கல்லூரி ஹெட் கிளார்க் பதறி நடுங்கி நின்று கொண்டார். அவர் முகம் பேயறைப்பட்டது போல் இருந்தது. சார், இன்றைக்கு மாலையில் தாம் சென்னைக்கு புறப்பட வேண்டும் என்பதற்காக பிரின்ஸ்பால் கல்லூரியில் சில முக்கியமான கடிதங்களை டைப் செய்வதற்காகவும் வேறு காரியங்களுக்காகவும் இன்று அதிகாலையிலேயே என்னை வர சொல்லியிருந்தார். அவரும் வந்திருந்தார். இருவரும் பிரின்ஸ்பால் ரூமில் உட்கார்ந்து இன்று காலை செய்தித்தாளில் வெளியாயிருக்கும் பிஎஸ்சி ரிசல்ட்டை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். திடுதுப்பென்று இந்த பையன் கத்தியும் கையுமாக பிரின்ஸ்பல் அறை கதவை தள்ளிக்கொண்டு பாய்ந்து ஓடி வந்தான். இவன் பரீட்சையில் தேரவில்லையாம். அதற்கு பிரின்ஸ்பால் தான் காரணம் என்று இவனாக நினைத்து கொண்டு என்றார். கதை சொல்லாரி, மேலே நடந்தது என்ன? பூபதியின் குரல் ஹெட் கிளார்க்கிடம் இதை கேட்கும்போது இடிமுழக்கமாக இருந்தது. கத்தியோடு வந்து மிரட்டிய பையனுக்காக
நடுங்கிய நடுக்கத்தை தவிர பூபதி அவர்களின் அதிகார மிடுக்குடன் கூடிய கம்பீரமான சிங்காநாத குரலுக்காக நடுங்கினார் ஹெட் கிளார்க். நானும் என்னால் ஆன மட்டும் குறுக்கே பாய்ந்து பார்த்தேன் சார். இந்த படுபாவி பிரின்ஸ் மேலே பாய்ந்து விட்டா. வலது தோளில் ஒரு விரற்கட்டை ஆழத்துக்கு கத்தி குத்து. அவருக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியாச்சு. எல்லாம் போதாத வேலை, ஊர்காக்கள் ஓடி வந்து பிடித்திருக்காவிட்டால் இந்த பையன் என்னையும் என்ன செஞ்சிருப்பானோ. உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போதே பயத்தினால் ஹெட் கிளார்க் வாய்க்குழறினார். அப்போதே அப்பாவின் முகம் சிவந்து கண்கள் ஒளி மின்னுவதை பார்த்த பாரதிக்கே பயமாக இருந்தது. அவளோடு மேலே வராந்தா மேடையின் மீது நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தவர் ஒவ்வொரு படியாக அழுத்தி கால்களை ஊன்றிக் கொண்டிருந்த அந்த பையனுக்கு முன் வந்து 2 கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்றார். அந்த நிலையில் அப்பாவை பார்ப்பதற்கே பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது பாரதிக்கு. நீங்கள் இருவரும் இந்த பையனை பிடித்திருக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்ற பாவனையில் கூர்காக்களுக்கு ஜாடை காட்டினார் பூபதி. அவர்கள் அப்படி செய்ய தயங்கினார்கள். அவனை விட்டுவிட்டால் அவன் பூபதி அவர்கள் மேலே ஹெட் கிளார்க் மேலோ கத்தியை ஓங்கிக் கொண்டு பாயக்கூடும் என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. ஹெட் கிளார்க்கும் அப்படியே பயந்தார். அந்த பையன் வெறியோடு நின்ற நிலையை பார்த்து பாரதியும் பயந்தாள். ஐயோ அப்பா, இப்படி பயப்படாமல் இந்த கொலைபாதகனுக்கு அருகில் போய் நிற்கிறாரே என்று உள்ளூர நடுங்கிக் கொண்டேதான் பாரதி நின்றாள். பூபதியோ ஒருவிதமான சலனமும் இல்லாமல் மிகவும் திடமாக அந்த பையனுக்கு அருகே நிமிர்ந்து நின்று கொண்டு கேள்விகளை தொடுத்தார். உன் பெயர் என்ன? ராஜாராமன். நீ எழுதிய பரீட்சை பிஎஸ்சி. நீ அதில் தேராமல் போனதற்கு காரணம் என்றார் பூபதி. பிரின்ஸ்பல் காலேஜி நாளிலிருந்து நான் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று சதி செய்தார் அவர். இதை கேள்வியுற்றதும் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு அந்த பையனின் முகத்தையே துளைத்தெடுக்கும் பார்வையால் இமையாது பார்த்து கொண்டே நின்றார் பூபதி. அமைதியாகவும் உள்ளடங்கிய குரலுடனும் அந்த வினாடி வரை தமிழில் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த பூபதியின் குரல் திடீரென்று சிறிது நேர அமைதிக்கு பின் கோப வெறியோடு ஆங்கிலத்தில் சிங்க முழக்கம் செயலாயிற்று. ஆர் யூ நாட் ashamed டு பி a ஸ்டூடெண்ட்? அதாவது, நீ ஒரு மாணவனாக இருப்பதற்கு வெட்கமாக இல்லை உனக்கு என்று கேட்டுவிட்டு அந்த பையனை வெலவெலத்து போய் அவன் கையில் இருந்த கத்தி நழுவி விடுமாறு ஓங்கி ஓர் அறைவிட்டார். பையன் கல்லூரி முதல்வரிடம் முரண்டு திமிரினார் போல் பூபதியை எதிர்கொண்டு பாயவில்லை. அப்படியே பருண்டு நின்று விட்டான். அவருடைய கம்பீரமான தோற்றமும் எதிராளியை கட்டுப்படுத்தி நிறுத்தும் வார்த்தைகளும் அவனை நலிந்து நிற்க செய்திருந்தன. உன்னை போன்றவர்கள் பேனாவும் புத்தகமும் எடுத்துக்கொண்டு படிப்பதற்கு வரக்கூடாதப்பனே. அறிவாளை எடுத்துக்கொண்டு கசாப்பு கடைக்கு ஆடு வெட்ட போயிருக்க வேண்டும். இதோ கீழே விழுந்து கிடக்கிறதே, இந்த கத்தியை கையில் மறுபடியும் எடுத்துக்கொள். உன் போன்றவர்கள் படிப்பதற்கு பணம் செலவழித்து காலேஜ் கட்டி வைத்திருக்கிற என்னை கொத்து. அப்புறம் உன் போன்றவர்கள் படிப்பதற்கு புத்தகம் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்களே, அந்த மேதைகளெல்லாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் கொலை செய்து விட்டு வா. கடைசியாக உன்னை நீயே குத்தி கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டே 2ஆம் முறையாக அவனை அறைவதற்காக உணர்ச்சி வெறியோடு கையை ஓங்கினவர் அவன் தன் கண்களில் நீர் நெகிழ்ந்து அழத் தொடங்கியிருப்பதை பார்த்து கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு பேச்சை நிறுத்தினான். அவன் முகத்தையே பார்த்தார். கோவென்று பெரிதாக கதறி அழத் தொடங்கிய அந்த பையன் நெடுஞ்சான் கிடையாக அவர் கால்களில் விழுந்துவிட்டான். எப்படி வெறிகொண்டு நின்றவனை அப்பா எப்படி அழச் செய்து விட்டார் என்பதை கண்ணெதிரே பார்த்த பாரதிக்கு வியப்பு தாங்கவில்லை. கம்பெனிகளையும் தொழில் நிறுவனங்களையும் நிர்வாகம் பண்ணுகிற சாமர்த்தியத்தை விட மனித உணர்ச்சிகளை ஏற்ற இடத்தில் ஏற்ற விதமாக நிர்வாகம் பண்ணுகிற சாமர்த்தியம் அப்பாவிடம் அதிகமாக இருப்பதைக் கண்டு பெருமையாக இருந்தது அவளுக்கு. கேம்பிரிட்ஜ் மாணவராயிருந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில்
டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டமும் பெற்று 1 டஜன் ஆண்டுகளுக்கு மேல் கல்லூரி முதல்வராயிருக்கிற ஒருவரால் சமாளிக்க முடியாத முரடனை அப்பா 4 நிமிட பேச்சில் அழ செய்து காலில் விழ வைத்த சாமர்த்தியத்தை கண்டு அவள் பிரமித்தாள். கல்லூரி முதல்வர் இந்த முரடனிடம் கத்தி குத்துப்பட்ட ஆஸ்பத்திரியில் விழுந்து கிடக்கிறார். அப்பாவோ உணர்ச்சிமிக்க வார்த்தைகளால் இந்த முரடனின் இதயத்தை மிக ஆழமான பகுதியில் குத்தி வீழ்த்து விட்டார். பிரின்ஸ்பாலாயிருந்து தலைகணத்து திரிந்த அசட்டு கௌரவம் பதவி திமிரும் கொண்டாடி பயணமில்லை. மனித உணர்ச்சிகளை எதிர்கொண்டு நிர்வாகம் செய்து ஆளவும் அடக்கவும் தெரிய வேண்டும். அது தெரிந்தவன்தான் தலை சிறந்த பேராசிரியன். அப்பாவுக்கு அது தெரிந்ததற்காக அவள் அவருடைய மகள் என்ற முறையில் பெருமைப்பட்டாள். போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டாமா என்று ஏதோ ஆரம்பித்தார் ஹெட் கிளார்க். வேண்டியதில்லை. நல்ல பெயர் பெற்றிருக்கும் என் கல்லூரியை பத்திரிகைகளில் தாறுமாறாக செய்தி வரக்கூடாது. நான் பிரின்சிபலை உடனே பார்க்க வேண்டும். ஆஸ்பத்திரியை தேடிக்கொண்டு யாராவது போலீஸ்காரர்கள் போக நேர்ந்து இவர் அவர்களிடம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் தடுக்க வேண்டும். இதெல்லாம் சகஜம். சிறு பிள்ளைகளை அதிகம் மன்னித்துதான் திருத்த முடியும் என்று ஹெட் கிளார்க்கிடம் சொல்லியபடியே மகள் நின்று கொண்டிருந்த பக்கமாக திரும்பி, பாரதி, காரை எடுமா, ஆஸ்பத்திரி வரை போய் பிரின்ஸ்பலை பார்த்து விட்டு வருவோம். இன்றைக்கு எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம். இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே, என்ன செய்வது? 1 வாரம் கழித்து போகலாம் என்றார் பூபதி. பாரதி காரை எடுப்பதற்காக நடந்தாள். அப்போது அவளுக்கு என்னவோ தோன்றியது. சத்தியமூர்த்தியைப் போல் அழகிய முகமும் அழகிய மனமும் அழகிய பேச்சும் உள்ள ஓர் ஆசிரியர் தங்கள் கல்லூரிக்கு வந்து சேர்ந்துவிட்டால் இப்படிப்பட்ட முரட்டு இளைஞர்களை கூட சதா தன்னை சுற்றி கைகூப்பி கொண்டு தெரிகிற பைத்தியங்களாக செய்துவிட அவரால் முடியும் என்று நினைத்தாள் பாரதி. அப்படிப்பட்ட அழகும் தகுதியும் உள்ளவரை பற்றி வெறும் இளைஞர் என்று அப்பாவிடம் குறை சொல்லி தள்ளிவிட பார்த்த இந்த பிரின்ஸ்பலுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சிறு குழந்தை கோபப்படுவது போல் கோபித்து கொண்டே காரை எடுத்தாள் பாரதி.